எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ நைட் ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் பேசி நான் கிளம்புறேன், நீங்கள் மன்னிச்சுக்குங்க. கஜானா உங்களே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணன் சாமானே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி தம்பி வேறு லெவலில் வந்துட்டுருக்கு தம்பி, சூப்பராக வந்துட்டுருக்கு தம்பி, அழகாக வந்துட்டுருக்கு தம்பின்னு சொல்லிகிட்டு இருந்தார். நான் இப்போ வந்து டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி தம்பி சொல்லுங்கள் தம்பி, முக்கியமான மேட்ருங்களா? இல்லைண்ணே அது பேசணுண்ணே. இல்லை தம்பி அப்புறம் நான் சிஜியில் இருக்கேன் தம்பி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சிஜின்னு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அது சிஜி ஆனால் அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீசர் படத்தில் பார்க்கும்போது 5 தலை இது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். யாழி முதல் முறையாக, அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக வந்து தமிழ் நடிகர் சென்றாயன் வந்து அந்த யாழி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஆனால் அந்த யாழி கூட நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதா சென்றாயன் ஜெயிச்சானா, இதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th வந்து தேட்டரில் ரிலீஸு. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு ஃபன்னு. யானை, புலி, சிங்கம், கரடி, மிருகம், என்னென்னமோ பாம்பு, பல்லி எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு நானே பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, அது நானே இருக்கேன். உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும், அமையணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படம் சூப்பர் டூப்பு வெற்றி படம், சூப்பர் டூப்பு ஹிட்டு. சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க, உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க, அவ்வளோ காசு கொட்ட போகுது சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்குது. மியூசிக் டைரக்டர் சார், கேமராமேன் சார், மேடையில் உட்காந்துருக்கோம் பெரியவங்க எல்லோரும் வந்து சூப்பராக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். கஸ்திரி வித்ருக் மஸ்திகரி தரக்கமாக கூத்தரியம் மதஸ்தரி காரிகன மத்த கட்டஸ்திக்கு முத்துமன் கசிந்திரி மத்தூட்டி வாஸ்திக்கு திகிரி மொத்தம் மாக்கேச உத்திரிக்க மண்ணு கொசிகரி தலைக்கரை மாட்டே தமரி சித்தில கரந்தமா இக்கரி சிமிக்கின கம்மத்தி சிமேரி மாட்டி சிமத்தி கட்டிராவா இதிகன கும்மனி சிகரி மாட்டே ந சதம கும்ஸ்கிரி கடே ஸ்கமோ திவேகபா புஸ்கமகா. வணக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். முதல்ல வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பிரதாப் போத்தன் சாரை வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். I'm sure he's in spirits. So, DOP கோபி துரைசாமி சார், வினோத் சார், செங்கோவி அவர்கள் டைலாக் எழுதினவர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன், ஸ்டன்ஸ் நரேன், அவர் இருக்கார் ஸ்டன்ஸ் பண்ணவர், அவர் பேர் நைஃப் நரேன். அந்த நைஃப் மேட்ரு என்னன்னு தெரியணும் எனக்கு. ஸோ எடிட்டர் ரியாஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரியாஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். காஸ்டியூம் பண்ண கேசியா அவங்களுக்கு, ஆடியோ லேபிள் ஃபீனிக்ஸ் மியூசிக்கு, மெயின்லி விஎஃப்எக்ஸ் ஜெயபிரகாஷ் எங்கே இருக்கார், ஃபென்டாஸ்டிக் ஜாப். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக சிஜி படம் வரும்போது யூஸ்வலாக க்ரீன் மேட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸோட வரும். ஆனால் எனக்கு ஒரு அவுட்புட்டோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இட் இஸ் நாட் அ ஜோக், யூ've done a stellar work. லிரிசிஸ்ட் சல்லு. ஸோ சல்லு எங்கே இருக்கான்? வாடா, சல்லுக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன். பார்க்கறதுக்கு தான் இத்தினோண்டு இருக்கான், ஆனால் சல்லு வந்து பாகுபலி ரேஞ்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். சல்லு எனக்கு நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கான். சல்லு, நீ வந்து விவேக் அவங்களோட அந்த ரேஞ்சுக்கு வரணும் சல்லு. நீ வருவ, நம்பிக்கை இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் சல்லு. ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ், பியாண்ட் டின் கம்ல, இன்னும் வரல. ஸோ பியாண்ட், சமீரா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு, சாந்திரியா அவங்களுக்கு, யோகி பாபு பிரதருக்கு, பியானுக்கு, பிரதாப் போத்தன் சார், சென்றாயன் பிரதர், இளங்கோ அண்ட் இனிகோ, ஹரீஷ் பிராடி, ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இனிகோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், எங்கே இருக்கார் அவர்? ஓகே, சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இனிமேல் கஜானாவில் நடித்த இனிகோவாக அந்த எல்லோரும் சொல்லணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் வேதிகா, I've seen your பானம். It's a
mind-blowing film, and you're one of those people who acted in every language in South, including Bollywood, right? So I wish you all the best, and you've done a good job too. So that goes without saying. சாந்தினி பற்றி சொல்லணும்னா, சாந்தினி எனக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் சாந்தினி ஃப்ரெண்ட்ஸு, ஒரு மோர் தென் லைக் அரௌண்ட் 13 years ஐ திங்க். ஸோ சாந்தினியோட ஹஸ்பண்ட் நந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவன் இன்றைக்கி வரேன்னா ஏமாற்றிட்டான். ஸோ அவன்கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன். அண்ட் ஐ ரீசென்ட்லி ஹேப்பன் டு see your பெருசு சூப்பர் ஃபில்ம், அண்ட் ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் இங்கே மற்ற கேரக்டர்ஸ் நடித்த ராஜேஷ், பூஜா சங்கர், சஹானா, தேவா, விஜய் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் விஹாஸ் எங்கே இருக்கான்? ஸோ விஹாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட்டு போட்டான். அதுக்கு நான் காரணம் தான். என்னென்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்தினேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது. கூடவே இருந்தான். நான் என்னோடய சாம் பிரதர்கிட்ட சொன்னது, விஹாஸை கூடவே வச்சுருங்க, எனக்கு வேணும் விஹாஸன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் எழுதுறது. ஸோ எனக்கு விஹாஸ் வந்து குண்டாவது நான் தான் காரணம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஹாஸ். அப்புறம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபதீஷ் சாம், மை பிரதர். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு ஆரம்பிப்பான். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து என்ன ஒரு மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு, அதுவும் வந்து ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரில, நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து அது யோசித்ததுக்கு, அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் வந்து பேசுகிறத விட ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க. இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் 9th அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும், உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஐ விஷ் யூ கைஸ் நத்திங் பட் த பெஸ்ட். அண்ட் யூஆர் லைக் அ பிரதர் டு மீ. இது நம்ம படம், நம்ம ப்ரொடக்ஷன். ஸோ கஜானா 2க்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் தான் மியூசிக்காக இருக்கணும், தோலை உரிச்சிடும் இல்லைனா. ஸோ படத்தை போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். சென்ட்ராயன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பைசா வசூல் தான். கஜானா கிரிப்பிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கஜானா 2 அண்ட் சக்ஸஸ் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா மந்த்லி பேசிஸில் உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க. ஆனால் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் எனக்கு. தேங்க்யூ சார், சாம் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார், அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடச்சிச்சு. பட் இட் டிட் ஹேப்பன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு, அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில். பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர். ஸோ என்னோடய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுறது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாம் அண்ணன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்கள நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாம் அண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம்
எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். ஆமாம், இல்லை, அந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால் சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இன்றைய நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேடையிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்றைக்கி வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பார். அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு தான் சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமாக எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமாக இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேறு இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்க ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பற்றிக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ், உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி when I got to hear the story of Gajana, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் film இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் such an interesting adventurous story and making so far. So இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் as an audience I'm more thrilled to watch it in theaters. I'm sure it's going to be a visual treat. Trailer paathodne, you know, I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well, and it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, you know, of Gajana, I would like to congratulate and really appreciate my director Prabhadish Sam sir for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்குது, அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce பண்ணணும், direct பண்ணணும், you know, it's not easy at all. 4 Squares studiosல produce பண்ணிருக்காங்க Gajana, and he's really you know a master of
all trades really, not a jack of all trades, but a master of all trades. Also, my team, you know, I think for a movie to be, you know, for it to have conviction, the actors, the face of the film are so, so important. And, you know, everyone has done such a great job. Be it Inigo Prabhakaran or Chandni, Beyond, Pratap Potin sir and Elango and everyone, you know, who is here. Sorry if I missed out any names, but everybody is so, so good in the film. I maybe even am a little good also. So, well, in a very small way, I'm part of this film, and I'm so, so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Tirumalai sir, who have really, really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Tirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theatre release agapoda. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here, and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நல்ல attempt, and it's the music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandni and everyone else. Congratulations. For the audiences, மக்களே, இது வந்து it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids குழந்தை எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். And yeah, cheers. Thank you. சரி, இந்த படத்துல ஒரு சாங் வேற பாடி இருக்கீங்க அபியா? கஜானால ஒரு சாங் பாடி இருக்கீங்க. Just a few lines, no? Come. சரி வாங்க வாங்க. மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் ஜாயின், நோ? வாங்க. சரி சரி வாங்க. மியூசிக் இருந்தா தான் ஒரு பாட வருமா சார்? சரி வாங்க. Just 2 lines sing, no? சரி வாங்க. இது நாங்கள் ஒரு பாட் பண்ணோம் இதில். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியாக பண்ணலாம். அது வந்து we are all traveling in a car. போலாம் 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 ரைட், போலாமே போலாம் ரைட், ஜாலியான போலாம் ரைட். I forgot the rest of it. Thank you. You guys will enjoy it. Cheers.